ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பேர்ட் சிமுலேட்டர் விளையாட போறோம். டேய் எடிட்டர்ல ஏன்டா ஆரம்பம் க்ளோஸ்ல இருக்கு. கடைக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லாமே இப்படி இருக்கு. இதுல அப்படியே இப்படி மட்டும் எடுக்க முடியுமா? ஏண்டா புடுக்குப்ப நம்ம இங்க போட்டிருப்போம். இன்னும் வெண்டிங் மிஷினில் இதை ஆன் பண்ணிட்டு கிரில் பண்ணிட்டு இங்கே ஆரம் இருக்குது. இன்னும் பேட்டி பர்கர் கொஞ்சம் பண்டு இருக்குது. பர்கர் பண்ணு 20 இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் இன்னும் மாட்டிக்கிறேன். போட்டாச்சு. ஆர்டர் பண்ணுமா? ஒரு சீஸ் பர்கர், நார்மல் பர்கர் ஒன்று, நான் பர்கர் ஒன்று. ஓகேடா, எல்லாமே ரெடி கொடுத்தாச்சு. என்ட்ரு டோட்டல் பர்ச்சேஸ் டோட்டல் மைனஸ் இருக்கா? டோட்டல் ப்ராஃபிட் நான் எனர்ஜி ரிவார்ட். நமக்கு இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோமோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குன்னு இதில் வந்து டாப் இருக்கான் ஆலிவர். இன்னும் இதெல்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிப் பாட்ஸான், இது ஆர்டரான். இதான் எனக்கு ஒரு டவுட்டு, கடையெல்லாம் எப்படி பெருசாகுது? எனக்கு குட்டி கடையா? கொஞ்சம் வெளியே வா. இவன் ஒருத்தன் வெளியே வர மாட்டான். இவ்வளோ கடை செய்ச்சா? இதுதான் பெருசாக முடியுமா? ஒரே அனுப்பிச்சிருடா கரெக்டா. இதெல்லாம் பெருசாக முடியாது ஓகே என்ன கடையா? சரி, நான் வந்துட்டோம். கேமுக்குள்ளே விட முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் முடிச்சுட்டு போயிடலாம். இது ஒன்று என்னடா உங்களுக்கு போடாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் எதுவுமே வரல. ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் கடையை. நெக்ஸ்ட்டு இங்கே டிப் பாட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எடுக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. எடுக்கிறேன்டா. 3.50 டக்குன்னு. இப்போது நெக்ஸ்ட் வா. வந்துட்டியாடா? இந்தா 4 ரூபா செஞ்சா எவ்வளோ கொடுக்குற? ரிசீவ் டோட்டலும் 4 ரூபாலா? வெயிட் பண்ணா. 50 இப்போ 25 கொஞ்சம் வெளிவா பட்டு 5 1 1 1. ஓகே சார், போங்க சார். வாடா குண்டு வா. 50 நெத்து. நீ யாரு? இந்த கார்டு கேற 4. ஐயோ 9 கொடுத்துருங்க. 49 ரூபாயா? 4.44. இப்போ ஒன்றா இருடா. ஆர்டர் எடுத்துடாடா. அங்கே இருடா. லவர் வச்சா ஓகேடா. டே அடுக்குறோம் வந்துட்டாங்க அவங்க. இதெல்லாம் கொஞ்சம் புல் பண்ணி வச்சிடலாம். நீ வரண்டா 5 கேங்க. நெத்து 25 பட்டிக்கு பட்டா. ஓகேடா. எண்டு போடா. போ நெக்ஸ்ட் வா. வாடா. 4.57 அப்படின்னா சார் வாங்கினீங்க? ஐயோ நான் ஒருத்தன் கண்டாமட்டேன். 4.56. இப்போ நெக்ஸ்ட் வா. நீ வா. வீ வர முக்குமே. வெயிட் பண்ணு சார், அவன் கட்டலாம். வெளியே வாடா. வெளியே வர முடியாது. நோ பிளேஸ் டு கேட்ச். ஐயோ டென்ஷன் கிளப்புறாங்கடா. பட்டு 50 கூட்டுருண்டா. ஓகே வெளியே வா. ஏய் மண்டேல அடிப்பாங்க. ட்வீட் பண்ணி ஒன்று உக்கால்டா. போடே இல்லையா? நான் விட்டேன் போட்டு இப்படி வந்துட்டேன். ஆர்டர் எடுக்கிறோமா? 3.50. $4.44. இப்போ சினிமா காய்ச்க்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணேன். நான் நைட்டு இல்லையா நாளைக்கு மீட் பண்ணேன். ஏதாச்சும் ஒரு டவுட்டு. எங்களுக்கு இப்படி கொடுத்து 40 ரூபா 5 சார்ஜ் ஆகும். இது வந்து 150 செகண்ட் ஒர்க்கா நார்மலாம் ஸ்பீடு.
இதை இவனும் அதான் கேண்டின்ட்டுன்னு 150 ஸ்பீடானு. ஆனால் இவங்களுக்கு 150 செகண்ட்னா இதே பண்ணுவாங்கயா, சும்மாலும் இருக்கலாங்க. ஆனால் இவங்க தாக்கு ஐயரை பண்ண போகிறதில்ல. நெத்து பி பர்கர் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, கோக்குன்னு ஒன்று இருக்குது. நெத்து லெவல் 7லேயே அன்லாக் ஆகும். அதனால் நான் ஏஎஃப்கே மோடாம் பண்ணிட்டேன். சரி கைஸ், ஒரு வழியா நான் அந்த டே முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்பேண்ட் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இருக்குது பை செக்ஷன் 1 எக்ஸ்பேண்ட் ஆன் கம்ப்யூட்டர்னு காமிக்குது. இன்னும் இதை கூட்டுட்டு இந்த டேபிள் எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு இங்கே செக்ஷன் நல்லா இருக்குது. இந்த வாங்கிட்டு செக்ஷன் 4 அன்லாக் பண்ண முடியுமா? செக்ஷன் 1 அன்லாக் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கேயும் பொட்டேட்டோ ப்ரேயர் வைக்கணுமா? அதான் இங்கே ஒன்று வாங்கலும் இருந்தேன். படிச்சிச்சுடா 60 ரூபா. ஐயோ 60 78 ரூபா வாங்கிட்டாங்க. நேற்று பொட்டேட்டோ ப்ரேயர் கேட்டாங்க. பொட்டேட்டோ ப்ரேயர் எங்கே வாங்கணும்? எங்கே வாங்கணும்? பொட்டேட்டோ இன்க்ரீடியன்ட் மிஷினில் இருக்குது, டேபிள் இருக்குது. மிஷினில் பொட்டேட்டோ ப்ரேயர் இங்கே 80 ரூபா. காய்ச்சல் இல்லையா? இதே பொட்டேட்டோ ப்ரேயராக யூஸ் பண்ணி என்ன எனக்கு ஒரு டவுட்டு. பொட்டேட்டோ ப்ரேயர்னு தனியாக இருக்குது, அடுவரை தனியாக இருக்கா? நான் இங்கேயே யூஸ் பண்ண முடியலே. அப்படியே சொல்லுடா கடை ப்ரைடு இங்கே இருக்குது. 5 காட்டுறா. 1 கோக்கு 1 ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆர்டர் போய் கொடுங்க. அப்பா முடியலடா, காய்ச்சி கொடுங்கடா. இதுக்கு எவனாச்சும் வேக்கர் விட்டியா நான் 1000 ரூபா கொடு. ஐயோ தப்பா பேச்சுக்கு தப்பாக கொடுத்துட்றேன். 56 போ உண்டேன் போடா. ஸ்லோனா எடுப்பீங்கயா? இப்போ பாரு எனக்கு பூச்சிட்டேன். போ வெளியே போ. கம்ப்ளீட் ஆகிட்டேன். இன்னும் கார்டு எடு கொடு. 3.50 போ. இதுக்கு மேலே நான் அதை போகிற சீக்ரெட் காசு எல்லாம் டக்குன்னு சொல்லுவேன். 7 வெயிட் பண்ணா 8 கொடுத்துருண்ணா. வெயிட் பண்ணுங்க தம்பி. 25 10 இன்னொன்று 10. ஐயோயோ 5 1 போடா. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கினாங்க. இப்போ எனக்கு வேலையே என்னடா இதெல்லாம் அடிக்கிறடா. சினிமா வைடா. ஐயோ இது என்ன நானே போட்டு படிக்கிறேனே. குக்கர் இதுக்கு மேலே தேவைப்படுவாங்க நமக்கு, எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரையர் இங்கே இருக்குது. இது எடுக்க போ. நான் வாங்கினேன் கீழே போடு. நான் இன்னும் மிஷினும் வாங்கலை. இப்போ மிஷின் வாங்கி விட்டுருலடா. ஆமாம் இல்லையே, இதே மாதிரியா இருக்குது. நான் எடுக்க அங்கே போடுறேன், இங்கேயே போட்டுருந்தேன். நான் போட முடியல, ஏன்னு தெரியல. பொட்டேட்டோ ப்ரேயர் வாங்கிட்டான். எங்கடா காணோம்? ஓ ஆமாம் போ 8ன்னு ஓட்டலாம். இவன் வர கொஞ்சம் ஸ்லோ ஆகும். கொஞ்சம் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் போட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கடா. கார்டு கொடுத்து 4 சந்தோஷம்டா. 4.56 ஓகே வெளிவா. இன்னமும் வரலையா நீனு? ஐயோ இப்படி ஆயிட்டானே இவன். டாண்ட பயமாக இருக்குண்ட பாக்கே. பேசுடா. இவ்வளோ பெருசாக இருக்கிறான் இவன். 80 ரூபா கேட்டாங்கயா. பொட்டேட்டோ ப்ரேயர் எங்கே வைக்கிறோம்? எங்கடா போடுவோம்? எங்கடா வைக்கிறோம்? ஐயா அங்கே போட்டேன் நான். வாட்ஸ் செம்ட்டியா அடுக்குள்ளியா? ஐயா கம்மியா அடுக்குள்ள முடிஞ்சிடுச்சா? இவங்க இனி என்ன நெத்து பார்த்து சாப்பிடுமா அன்லாக் பண்ணிடுவோம் தோண்டு. சரி கைஸ், இந்த டைம் நான் 2 நாள் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ் நான் நினைக்கிறேன்னா நான் லெவல் 17 வரதா. அப்போ நான் பர்கர் சிமுலேட்டர் சீக்கிரமாக முடிக்கிறோம் எனக்கு. அதனால நான் லெவல் 17 வந்துட போகிறேன். லெவல் 17 2 முறை ஆகுமா இருக்கு. சரி லெவல் 17 எடுக்க மாதிரி மீட் பண்ணேன். கைஸ் நான் எவ்வளோவும் ட்ரை பண்ணி பண்ணேன். ஆனால் என்னால் 17வது லெவல் போக முடியல. ஆனால் நெட் லெவலில் போக ட்ரை பண்ணேன். நான் ஒரு குட் நியூஸா இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தேன். நெத்து எல்லாமே தாக்கு பண்ணிட்டேன். இன்னொன்று ஒரு இதுக்கு மேலே என்னடா
குட் நியூஸ், நான் கேச்சர் வந்துட்டான். இப்போ இவனை ஹையர் பண்ணி விட போகிறேன். ப்ரீ ஹையரான். இப்போது இவனை ஹையர் பண்ணி விட்டனால எனக்கு சந்தோஷம். இப்போ எனக்கு வேலையே கிடையாது. இப்போது கவுண்டர் 2 இவங்க ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தொல்லைக்க எனக்கு வருங்கய்யா. எனக்கு இப்போ பர்கரை ரெடி பண்ண வேறையா இல்லை லெவல் 12லேயே ஒன்று அன்லாக் ஆகுமா? இப்போ இதெல்லாம் இது இல்லடா ப்ராஃபிட் ஃபுல்லாக எட்டு போய்டா, ஃபுல்லாக எட்டு போய். ஓகேடா, ஓகே சார். இது ஏன் சும்மா இருக்கு? சும்மா கூட நான் பர்கர் ஆர்டர் இருக்குடா. ஆர்டர் 10 ஆர்டர் தான் அவ்வளோதான் வச்சாச்சு. ரெடிடா. ஆர்டர் வர குட்டுன்னு இருக்கும். இதெல்லாம் போய் ஆன் பண்ணி வந்துடலாம். என்ன ஆர்டர் பண்ணியா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு சார் வச்சுருமாங்கடா. கவுண்டர் 2க்கு எவ்வளோ பாட்டு வந்துடலாம். அச்சீவ் டோர் லெவல் 10 வந்துடும்டா. இப்போ அதை பற்றி கவலைப்படாதுங்க. சரி நான் நம்ம போய் கம்ப்யூட்டரில் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கடா. எக்யூட் இன்னும் 3 இருக்குது. பிபி பர்கர், பிபி பர்கரா? எனக்கு குப்பை பெட்டி இதெல்லாம் வச்சுருங்களாங்க அவங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் டேபிள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் எம்ப்ளாய் க்ளீனிங், கேச்சர், டிடி குக்கிங்கா? எவன்டா டிடி? எனக்கு டிடியே தெரியல. தான் இருக்க எடுக்கும் பாட்டுறான். இவ்வளோவா இருக்குது கடையை. கேம் முடிச்சுட்டு போகிறான். எல்லாம் வச்சாச்சு வச்சாச்சு வச்சாச்சு. ரெடி ரெடி ரெடி. லெவல் அப் 10 கீப்ளே. இவன் இது கொஞ்ச நாளைக்கு இவனை ஹையர் பண்ணிடுவேன். எம்பர்ஜென்சி சிக்கனுக்கு வேலை பார்ப்பான். எம்ப்ளாயி போட்டிருக்கேன். தாக்கெல்லாம் அப்புறமா அடிக்கிறான். உனக்கு எவ்வளோடா காசு வேணும்? 60 ரூபாடா. கண்டிப்பாக நான் போட மாட்டேன். இதே கவுண்டர் சமாளிக்க முடியல. ஆனால் இங்கே கைஸ் இந்த கேமை முடிக்கும் போது இந்த கடை மேட்ச் எக்ஸ்பேண்டாலேயே நான் முடிப்பேன். இந்த தொண்ணூறுமாடா ஆவரமாக இருக்குது. லெவல் 17 போட்டு வச்சுட்டாங்க. இந்த வேலைப்பாடா நான் கொஞ்சம் அடிக்கணுங்கண்ணா. ஐயோ கீழே இன்னும் ஒன்று கீழே போட்டு வச்சுருந்தேன்டா. ஆமாம் இது ஆர்டர் வந்துடுச்சு நமக்கு. ரெடி ரெடி ரெடி. க்ளீனிங்க்கும் வாலெட்டுண்ணே அவள் போயிட்டாளா? அவள் போயிட்டா. இப்போ நான் க்ளீனிங் வேலையும் இந்த வேலையும் பார்க்கணும். இவன் ஒருத்தர் ஆர்டர் போடுறான். கம்முன்னு இருளாக்கு வந்தாலும் பர்கர் தக்காளி இது இன்னாடுறா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிறைய தேவைப்படும் புக்க. அட நிறைய போட்டு வச்சுனேன். இல்லை நான் மேக்கப் பண்ணலையா? அப்படி புள்ளாகும். ரெடிடா ரெடி. கைஸ் எனக்கு என்னவோ இந்த கேமை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம்னு தோணல. நெக்ஸ்ட் கேமில் கண்டிப்பாக நான் டாப் ரூம் அன்லாக் பண்ணுவேன். இந்த ஆர்டரில் முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். மறக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண பண்ணுறாங்க. நான் பார்ட் 3 ரொம்ப சீக்கிரத்துலேயே அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது மே 24 நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். மே 14 காலையில் ஆச்சு இந்த வீடியோ வந்துடும். ஏன்னா ஒரே நாளில் எல்லா பாட்டும் போட்டு நல்லா இருக்கா. எங்கே போன டாப் ஒரு மங்களகரமாக முடிக்கிற மாதிரி ஆச்சு. சரி பாய் கைஸ்.